ஹலோ ஐயா. உனக்கு எவ்வளவு கேட்டான்னு தருவான். ஒரு ஷைன் மட்டும் நான் வைக்கிறேன். 3 நாள் அம்மா ஒரு ஹோல்டு வரும். எங்களோட ஆஃபீஸ்க்கு நேரடியாக வாங்க, காசு வந்து பெற்றுக் கொள்ளுங்க. சரியா? இப்போ இந்த காலத்தில் அம்மா இன்னொருத்தண்ட வயிற்றுல அடிச்சு தான் உழைக்கலாம். வட்டி இல்லோண்டு மர குட்டி வந்தது அதுக்குள்ள 1,00,000. எங்கேயாவது வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பாங்களா? நீ 5 லட்சம் லோன் எடுக்கல எப்படி பல்ல காட்டி வேணும்? நீங்கள் பிறகு லொக்க சவுண்டு ஓடட்டா கேட்டு கேட்டு வருவியல் தானே. 15 கோழியில 10 கோழி எடுத்து போயிடுது. 5 அன்னைக்கு என்ன நம்மட நிலம் அப்படி போப்போன்னு தெரியும். அந்த 5 கோழியால் எப்படி நம்மட வாழ்வாரம் முன்னேற்றி கொண்டு போறாங்க. இந்த வயலுக்கு எல்லாம் என்ன பசங்க அடிக்கணும். இந்த கோழியை நம்பிட்டான் முட்டை போட்டா வித்து போட்டு சேர்த்து வச்சு இது எல்லாண்டு பார்த்தா இங்கே கோழியெல்லாம் சாகுது. அடிக்கடி இருந்தோட்டு மழையும் பெய்யுது. மழை பெஞ்சா இந்த வெள்ளங்களும் கூட எங்களை கோழிக்குட்டை கேறுது. இந்த மழைக்கூட வெள்ளத்துக்குள்ள ஒரு ஆள் செத்துது. அப்படியே ஒரு செத்துது. என்ன தொழில் தான் இனி செய்கிறோம். நம்ம விவசாயம் செய்தாலும் அப்படி இதாக போகுது, கோழியை வளர்த்தாலும் அப்படி தான். என்ன செய்யலாம் நம்ம வாழ்வாரம்? நானும் யோசிக்கிறேன் இருந்தோடு நம்மளோட பயிர்களுக்குள்ள ஒரு 10 தென்னம்பிள்ளை வாங்கி வைக்கலாண்டா யோசிக்கிறேன். அதுக்கு நமக்கு காசு பற்றாக்குறையா இருக்கு. ஓமா வாங்க. ஓ என்னம்மா கோழி எதுவும் கிடக்கா? 15 கோடி வாங்கிட்டோமா? 10 கோடி செத்து போயிட்டு. ஐயோ, இப்ப நான் உங்களை நம்பித்தானே வந்து கோழி ஒன்று வாங்க இன்றைக்கு விருந்தொண்டு கொடுக்க மாட்டேன். இல்லம்மா, கோழி 5 கோடி அன்னைக்கு சரியான மிகவும் கவலையா இருக்கின்றது. ஐயோ, என்ன ரதியம்மா இப்ப இரு என்ன ஐயா பாருங்களேன். நான் சொல்ற பொய் என்றாலும் இந்த இதுக்குள்ளால பாருங்க, நெட்டுக்குள்ளால 5 கோடி அன்னைக்கு. அப்புறம் எப்படி ரதியம்மா உங்களோட வாழ்வாரத்தை கொண்டு வர? அதுதானே நான் யோசனையா இருக்கி. இங்க தானே எங்களோட ஊருக்குள்ள கோழி வளர்க்குறேன், உங்கள்கிட்ட வாங்கலான்னு. அதுதாம்மா, இப்ப கோழியும் செத்து போயிட்டு இந்த மணண்டு வந்து வெள்ளம் அடிச்சு கூட்டுக்குள்ளேலாம் அப்படியே வருது. கோழியால் மிதங்கு நான் என்னண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு லோன்காரன் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் காசு வாங்கி தரேன். நீங்க கொஞ்சம் கோழி வாங்கி. ஐயோ, உங்களுக்கு வந்து லோன் ஏதோ இல்லப்பா. எங்களுக்கு இந்த சும்மா பொறிஞ்சோதை சாப்பிட்டாலும் ஐயா நிம்மதியா கொடுக்கணுமானே. லோன் எடுத்த ஐயா என்னோட அந்த லோன்காரன் வந்துருவானோன்றது கவலை எனக்கு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு லோன்காரன் இருக்கான். நான் இடம் கொடுக்க மாட்டேமா லோன்காரன். ஒரு 50 கோழி அதுல வார முட்டை நீங்க லோனை காட்டிடலாம், உங்களுக்கு லாபம் இருந்தானே. கோழியை நம்பி எனக்கு லோன் எடுத்து கட்டல. கோழி சாகுறையா. அது இப்ப நீங்க இல்லை 1-2 கோழி வாங்கினா அது இப்ப கதைக்கு திரிக்கிறதுக்கு கூட்டாளி மாதிரி இல்லாடி செத்து போயிருந்தானே. அதான் பிரச்சனை. என்னண்டா எனக்கு தெரிஞ்ச லோன்காரன் இருக்கான், அவனுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் தான். நல்ல மாதிரி கதைச்சி லோன் எடுத்தா நல்ல ஒரு அமௌண்ட் பார்த்து வாங்கிட்டாரு. கொஞ்சம் யோசிக்காதங்க எதுக்கு. நாங்க லோன் எடுத்து காட்டினோட கடைச்சிட்டு நாங்க நஞ்சு குடிக்கிறாட்டம் தான் வரும். கட்டாக்களை அப்படி யோசிக்காதங்க தெரியும். இவர் நல்ல மனுஷன். இங்க பாருங்க, நாம வந்தா காப்பு வாங்கிக்க, இந்த மோதிரம் வாங்கிக்க பாருங்க. ஓ, அவரு இங்க நான் இப்ப இன்றைக்கு கொடுக்காட்டி நாளைக்கு வாங்க அண்ணன் சரி. அவரு பரவாயில்ல தம்பி எடுத்து தான் போறாள். நல்ல மனுஷன். அப்பண்டா எனக்கு 50,000 ஐயா 2 லட்சம் எடுத்தாங்களா ஐயா? 2 லட்சம் 3 லட்சம் வேணும், நான் எடுத்து தரேன். ஐயோ, நான் இப்படி வாங்கட்டுற 3 லட்சத்தை எடுத்து. அதான் நீங்க கொஞ்சத்துக்கு வந்து கோழி வாங்கிக்கலாம் தெரியும். பொருள் செய்ய ஐயா, அது உங்களை பொருளை செஞ்சு போறாங்க, பிரச்சனை இல்லை. கல்யாணம் வீடு அங்க எப்படி போகல பொருள் எல்லாம் போட்டு போனா தானே. என்னண்டா கொஞ்சம் கோழியை வாங்கி போடுங்க. நான் உங்களை நம்பிதான் அந்த கோழி வாங்கிட்டு வந்தா சமைப்பேன் வண்டு. ஒரு விருந்தொண்டு போடு கொண்டு பார்த்தேன் கூட கோழி. நீங்க கோழியை கொஞ்சம் வாங்கி போட்டா கூட வருமானம் வரும். அதுல நீங்க லோனை கட்டல அமைச்சதுக்கு நீங்க என்ன செய்யுங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச லோன்காரன் இருக்கேன். கோழி வாங்காம பொருளை வாங்கி எடுக்க நான் அடிச்சு கேட்க என்ன மாயேண்டு. ஏண்டா அவரு ஏதாவது தொழில் ஒன்று செய்யறா தடக்க அந்த கூட தருவாரு. நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. மாடு ஒரு ஜோடி வாங்கி விடுவானோ, ஆடு வாங்கி விடணும், மிச்சத்துக்கு கோழி வாங்குவான்னு சொல்லி போட்டு பொருளை வாங்கி போடுவோமே. வெட்டி நம்ம அடிச்சு பார்ப்போம் ஒரு ஆள் தெரியா. நம்ம ஆள் தான், அவரு கூட தருவாரு. ஹலோ, வணக்கம். வணக்கம்ண்ணா, நான் இங்கே சணுவதைக்கேன். போன கிழமை லோன் ஒன்று எடுத்தேண்ணா. ஓ, என்னண்டா அண்ணன், எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காவு. அவள் கொஞ்சம்
ஊக்கம் கூட கோழி கொஞ்சம் பழக்கணுமா வாண்டு கொஞ்சம் ஒரு லோன் கேட்காங்க. ஓ அவங்க பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு 50-60 கோழி வாங்கி போட போகிறாங்க. அது கொஞ்சம் லோன் கொஞ்சம் வேணுமாண்டு கொஞ்சம் கேட்டு நிற்காங்க. என்ன வேணும் விளங்கல? ஓகே பக்கத்தில் நிற்கா வந்தா கொடுக்க இங்க. ஹலோ ஐயா. அதாவது நாங்க வந்து உங்கள் வாழ்வு எங்கள் கையிலும் வட்டியின்றே கடன் தொகை வட்டியின்றே கடன் தொகை வங்கிதான் கழிக்கிறாங்க. வட்டி இல்லாத கடன் தொகை அதிகமா வேற. அப்ப வட்டி இல்லாத காசண்ட நம்ம 5 லட்சத்தை கேட்டு பார்ப்போம் தம்பி. ஹலோ நாங்க 10 லட்சம் தரலாம். அதாவது நேரடியாக வரணும். மற்ற உங்க ஒரு ஆளுக்கு அவனி மட்டும் தெரியலாமா? நாங்க அதாவது எங்களோட ரூல்ஸ் நிறைய இருக்கு எங்களோட வேங்களு. அதாவது ஒரு குழுவில் வந்து 3 பேருக்கு கட்டாயம் சாயம் வைக்கணும். என்ன இல்ல ஒரு குழுவில் 3 பேர் இணைஞ்சாதான் அந்த 3 பேருக்கும் விவசாய லோன் கொடுப்பாங்க. இப்ப நீங்க விவசாயம் சொன்னாமா உங்களோட ஊர்ல நிறைய பேர் இப்படி விவசாயத்துல பெஸ்ட் ஆகி அடுத்தடுத்த கட்டங்கள் போறதுக்கு ஒரு கஷ்டம் இருப்பாங்க. அப்ப 3 பேர் இருக்கு, நான் எடுக்க சொல்லட்ட பேரை தெரியுமா? 3 பேர் எடுத்து போட்டு நீங்க எவைங்க நாளைக்கு காலையில ஒரு 9 மணி போல நான் உங்களோட ஊருக்கு வரேன். அட்ரஸ் கொஞ்சம் சொல்லி விடுங்க. சுரவணியடி டு தும்மங்கணி திக்கோடை. ஓகே, அந்த வந்திருக்க ஐயா பத்தி சொல்லணும்னா அவர் எங்களோட லோன் இதுல எடுத்தவர். பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு. அவரு கரியல் காலில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த நகையெல்லாம் நாங்க விற்கிறோம். நாங்க நகையெல்லாம் நாங்க கொடுக்கலாம். எல்லாம் நகைகள் இல்லை. இந்த லோன்ல வந்து நிறைய சலுகைகள் இருக்கேம்மா. அதை நான் உங்களுக்கு நேரடியா வந்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படின்னு சொன்னா நீங்க காலையில ஓகேன்னு சொன்னா 3 பேர் அரேஞ்ச் பண்ணிச்சுன்னா கோல் அடிங்க. அவங்களோட காலையில வாரேன். அப்ப என்ன எல்லாம் போனுக்கு லொக்க சவுண்ட் போடட்டா? கேட்டு கேட்டு வருவியல் தானே பார்த்து பார்த்து போனேன். நீங்க வந்து என்னோட வந்து அண்ணன் போனை கொடுத்தா கதைக்கும். சரி. ஹலோ, இது வந்து சுரநேரத்தோட திக்கோட நல்ல ஆக்கள் வட்டிக்கு மோண்டி போயிருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. என்னண்டா கொஞ்சம் நான் தனியாக காய்ச்சிட்டு வரேன். சரியா? என்னண்டா நம்மங்கிற வீடு பக்கத்து வீடு தான். அவ கொஞ்சம் கோழி கொஞ்சம் பழக்கணும் போல. கொஞ்சம் காசு கூட கொடுத்தாவ கொஞ்சம் கூட வருதலாம். நமக்கும் பார்த்து கவனிச்சியலண்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒரு நான் அப்படி நைஸாக கதைச்சி எடுக்கணும். சரியா? ஓ நான் இன்னும் 2 பேருக்கும் ஆறுன்னு தெரியல. ஒரு கேட்டு பார்க்க. ஆமாம், என்னண்டா கொஞ்சம் கூட கொடுத்தா தான் நமக்கு கொஞ்சம் பார்த்து தெரிவியலண்டு சொல்லுது. நான் அவையிலையும் கதைச்சி எடுக்கேன். உறுதி இருந்தாலும் உறுதியை பார்த்து எடுப்பேன். ஆமாம், இவ்வளோ பரவாயில்ல. இவகிட்ட கொஞ்சம் இருக்கா கோழியெல்லாம் முந்தி நல்லா வளர்த்த. இப்போ தான் கொஞ்சம் கோழி செத்து போய்த்து கொஞ்சம் எடுக்கலை. நான் கொஞ்சம் கதைச்சி பார்த்து அப்புறம் எடுக்கணே. சரி சரி ஓகே 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 நான் வைக்கிறேன். அப்புறமையா கதைச்சாச்சு. ரதியக்கா என்னடா நான் சரிடா கதைச்சிட்டேன். அவர் நாளைக்கு காலையில் 9 இல்லாட்டி 10 மணிக்குள்ளே வருவாரா வண்டிக்காரு. இப்போ நீங்கள் என்ன 2 பேர் ஆக்களை செட் பண்ணி வைக்கலாம். நாங்கள் பிதுங்கிற டிலானியை செட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்க தோட்டமெல்லாம் நல்லா செய்கிறான். விவசாயம் செய்யிருக்கான் டிலானி. பிதுவன்னண்டா மையரி தோட்டமில்ல அவன்கிட்ட தோட்டமா காட்டணும். அவன்கிட்ட ஒரு கதைச்சி வைங்க. சரியோ? நான் சரிட்டா கதைச்சிட்டேன். நாளைக்கு 9-10 மணிக்கு இடையில வந்துருவாரு. அவருக்கு கதைச்சி வைக்க. நீங்கள் அவன்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் என்னென்னண்டா ஐசி போட்ட காப்பி எடுத்து வச்சு. சரி சரி எடுத்து அதே பிறகு அவங்க தோட்டம் செய்யறதுக்குரிய இந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் வாங்கி வைங்க. தெரியும் அதில் கொஞ்சம் ப்ரூவ் பண்ணி காட்டணும். செட் பண்ணி வைங்க. நான் அவையில போட்டோ போனில் பிடிச்சி வச்சிருக்கேன். ஃபோன்லேயே பிடிக்கணும். அவையில இது ஐசி போட்ட காப்பி வேணும். அதான் முக்கியம். தெரியும்? அப்படி சொல்லி வைங்க விளக்கத்தை. உங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் தருவாங்க. ஒரு ஷைன் மட்டும் தான் வைக்கிறேன். வேற ஒன்றும் செய்யல. ஒரு ஷைன் மட்டும் இல்லாட்டி கை நாட்டை வச்சுட்டா சரி. காசு தூக்கி தருவாங்க. அவ்வளவுதான். சின்ன ஒரு வேலை. நீங்க ஒரு சொல்லி கதைச்சு வைங்க. நான் நாளைக்கு காலையில வரேன் ஐயா கூட்டிட்டு. சரியா? இப்ப பாத்தீங்களா தம்பியா கிட்ட சொல்லி நாங்க காலையில வர காட்டுறோம். தம்பி ஐயாட்ட சொல்லி வைங்களா? சரி. நான் நாளைக்கு ஐயாவை கூட்டிட்டு வரேன். சரி கூட்டிட்டு வரேன். சரி சரி நான் பாருங்க. வாழை வைக்க நம்ம வச்ச 100 வாழையில் 10 வாழை அடிக்கிறாப்பா. நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடவுள் வருவானா இல்லையா?
நம்மளை கஷ்டங்களை ஆட்டு சொல்கிறேன் அன்றைக்கி. பைப் லைன் செய்ய காசு இல்லை, இங்கேருந்து செய்கிறேன். காற்று மட்டும் அடிக்காட்டி அந்த வாழையை நான் காப்பாற்றிருப்பேன். என்ன செய்கிறேன்? ரதியாக்கா வாங்க. என்ன அண்ணா? என்னம்மா சும்மா கிடைக்கல? என்னண்டா அண்ணா, நான் லோன் ஒன்றுக்கு போட்டேன்னா. லோனா? அப்போ இந்த அண்ணா உங்களோட பேரையும் நான் கொடுத்தேன், மற்ற அந்த விருதம்பிர பேரையும் கொடுத்தீங்க. அவர் இந்த மயிரி தோட்டம் வச்சிக்காரு. அப்போ நீங்கள் இந்த வாழை தோட்டம் வச்சிக்கலண்ணா, நான் கட்டாத பட்சத்தில் நீங்கள் கட்டிவிடலானே வாழையண்டாலும் விற்று. என்ன லோன் அது? நாங்கள் அந்த வாழ்வாரத்தை ஏற்றுறது கோழிக்கா வண்டியும். அடே ரதியக்கா, வச்ச வாழையில இந்த அடித்த காற்றுல முழுதையும் கொண்டு வைத்த ரதியக்கா. ஐயோ, இந்த வாழைக்கு இப்போ மருந்து போடுறதுக்கு திரும்ப வாழை நடுறதுக்கு கூட காசு இல்லை. என்னண்டு லோன் எடுத்து என்னண்டு பட்ட பிறகு மூண்டியரும் சேர்ந்து எடுப்போமே லோனு. குழு லோனா? குழு லோன் எடுத்து கட்டுறானே. நீங்கள் எல்லாம் விசாரிச்சுதீங்களா? விசாரிச்சுத்தேன். விசாரிச்சுதீங்க என்ன? ஆறாரு இப்போ நம்ம? நானும் இதுவும் அண்ணாவும் தனிங்க 3 பேருமா? அடையப்பா, என்ன செய்யற? நம்பலாமா நம்பலாமா? இன்னைக்கு வேறண்ணா நம்பலாம். நம்பலாம். நல்லா விசாரிச்சுது நீங்கள் என்ன? நல்ல ஐயா, சரியான கஷ்டம் தான் நமக்கும். இந்த என்ன ரதியாக செய்யறீங்க? வாழைக்குள்ள எல்லாம் பட்டு போயிது. என்ன செய்யற? வாழை மரத்து குலையும் காண இல்லை. குலை ஒண்டி இல்லை, அடிச்ச காத்துக்கு முழுதும் சவுண்டு வைத்து. குலையெல்லாம் பட்டி மாட்டுக்கு தான் கொடுத்த ரதியாக்கா. தான் கிடக்கண்ணே. சரி, அப்போ நீங்கள் எதுக்கு லோன்காரன் எடுத்து சொல்லுங்க, வர சொல்லி என்ன? இதையும் போட்டு நான் புல் வளர்ந்து போய் கிடக்கு, வாழையும் பட்டமாய் கிடக்கு. வர வழி அப்போ முறிஞ்சு போய் கிடக்கு. கடை நஷ்டத்தில் இந்த வருஷம் போகுதுல. அதில் யானை வர அடிச்சு கிடக்கு. என்னடாப்பா செய்கிறேன்? இந்த வருஷம் காடு மோசமாக இருக்குது. மரவள்ளிக்கு பசலையும் போடணும், பசலையும் காய்லாம் கிடக்கு, புல்லும் பழந்து கிடக்கு. ஓமாக்கா வாங்க. என்னண்டா லோன் ஒன்று எடுக்கணும் தம்பி. லோனோ? என்ன லோன்? நான் ஒரு சிவ தொழில் செய்ய போகிறோம், வாழ்வாரம் உண்டு. எங்களோட கோழியும் 15 கோழியில் 10 செத்து தம்பி. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு லோன் ஒன்று எடுப்போம். உனக்கு இந்த மையறியில் 5 வைத்து இங்கே என்னண்டு லோன் எடுக்கிறப்ப? லோன் வந்து நம்ம தொழில் ஊக்குவாங்க, அதுக்காக வேண்டி எடுத்து. அவங்க ஊருக்குள்ள எழுதினா லோன் எடுத்த நிறைய பிரச்சனை வருவான். அப்புறம் நம்மட நகையெல்லாம் வீடாகுமாம். அப்புறம் பலவெல்லாம் எடுத்துருவாங்க. அப்படிதான் கதை போகுது. உங்களுக்கு தெரிஞ்சாக்க நம்பலாம் வாக்கல. நல்லாதான் தம்பி கதைக்காங்க, நல்லா தான் கதைக்காங்க. சரி, இப்போ ஐயா போல கிடக்கு. வட்டி என்னமாயாம்? வட்டி இல்லையான்றாங்க. வட்டி இல்லாமல் இது தரமாட்டாங்க ரதியக்கா. தெரியா வட்டி இல்லைன்னா சொல்றாங்க. பாப்போமே தம்பி, ஒரு போமே நம்ம அங்க. சரி, இப்போ நம்ம 2 பேரும் தானே ஓப்பரம் இல்லை? இன்னொரு அண்ணா எடுத்துக்கணும். ஆறாள் அது நம்மளோட கூட்டாளியோ? டிரானியா? சரியா, ஒருக்கா போய் பாப்போம். வேணே மேனேஜர் வந்துருப்பாரு. எப்போ வர சொல்லி? இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ? இன்றைக்கோ? சரியா, ஓகே. நான் இந்த போட்டோ காப்பியெல்லாம் போய் போட்டோ அடிச்சு கொண்டு வச்சிருக்கேன். என்னென்ன வேணுமா அதுக்கு? அந்த ஐடென்டி அக்கௌண்ட் நம்பர் இல்லை, ஐடென்டி கார்டுன்னு. சரியா, போட்டோ காப்பி ஒன்று அடிப்போம். வேற சைன் ஒன்று வைக்கணும். சைன் வைக்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் ஊன்றா. சரியா, நேரம் வச்சு பாப்பா நீ காட்டுறேன், நான் வைப்பேன். ஆமாம், சரியா, ஓகே. சார் என்னம்மா வாங்க. என்னண்டா அவன் நேற்று கதைச்ச மோண்டி வராக்களை செட் பண்ணி ஒட்டிக்கி என்ன மாதிரி அது பேர்ல தானே சார்? ரெண்டா சரிங்க, 56,000. ஓகே. என்னண்டு நான் நேற்று ஒரு அடிச்சு சொன்னேன். என்ன சொல்லுங்க. என்னண்டா மோண்டி வராக்களை செட் பண்ணி ஒட்டிக்க நேற்று சொன்ன மாதிரி தான். ஒரு குழு இன்றைக்கு கொட்டியாரண்ணா சொன்னேன். அக்கா வந்து கோரடிப்பா வேண்டாம் ஒரு வீட்டை வரக்குள்ள வெயிட்டா வந்தேன். என்னம்மா நமக்கு என்னம்மா அது தெரியல.
இப்போ சரி தானே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நினைக்கிறேன். நான் ஒரு ஆள் கணக்கு நான் உங்களுக்கு தரேன் கமிஷன். எத்தனை ஆக்கள் பிடிச்சது எல்லாத்தையும் இருக்குது கமிஷன் தரேன் நான். இன்னும் ஆக்கள் பிடிக்கலடா பிடிச்சி தரேன். இப்போ ஒரு ஆளுக்கு கொடுத்தமெண்டா பக்கத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் வருவான் விளைஞ்சி முதல் மாதம் நம்மளோட காசை தொய் வாங்கணும் வாங்கணும் குறைச்சி வாங்கினது தான் அதில். ஆனால் எல்லாரும் உறுதியை நான் சைன் பண்ணி எடுத்துவேன். செட்டியாக வரும் அடுத்த 2ஆம் மாதத்துலேருந்து பிடிச்சேன்டா குறவலையே அதுக்கப்புறம் விளைச்சிட்டு இது காட்டானு வேணும் படிக்க தெரியா எல்லாம் இங்கிலீஷில் இருக்கேனே. இங்கிலீஷ் தெரியுமா ஆக்களுக்கு என்ன அதில் தமிழ் என்ன வேலைகிறானு இவனு கல்லணையில். ஒரு ஆள் வந்து வாழை தோட்டம் வச்சுட்டா போய் அடுத்த மையரி தோட்டம் ஒரு ஆள் கோழி வளர்க்காவும். இப்போ சரி நமக்கு பட்டமா இல்லையா என்னண்டா பக்கத்தில் கோழி வளர்க்குற ஆள் நம்மளோட வீடு தான். மத்தாக்கள் தள்ளி தான் இருக்காங்க. மற்ற 2 பேரும் பிரச்சனை இல்லை. நீ வந்து பாரப்படுத்தி விட்டு போ. அவருக்கு சம்மந்தம். நீங்கள் இதிலே போகும்போதே வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மராவோ மாறி என்னட்டு மாறிட்டு நான் தான் பிடிச்சி விட்டுறேன். வட்டி இல்லாமடா கடன் கொடுத்துட்டா நம்ம என்னண்டா உருப்படுற இந்த பெரிய கம்பெனியை வச்சு இவ்வளோ ஸ்டாப்பை வச்சு வேலைக்குள்ளே வட்டி இல்லாம இந்த மக்களுக்கு காசு கொடுத்து உடனே இல்லைண்ணா வட்டி என்ன சொல்ற 1 லட்சத்துக்கு ஐயாண்டா வாங்க. அப்போ நாங்கள் தான் நம்மளை பார்த்து சின்ன சின்ன சப்போர்ட்டில் செஞ்சுட்டு இவனுக்கு என்னம்மா லோன் கொடுக்குறேன் நாளைக்கு ஒருக்கா போவோம்னு. ஓ என்னம்மா இது கோல் எடுத்துக்காய் நான் ஒரு கோல் அடிச்சு பார்க்கேன். செட் பண்ணிப்பா நினைக்கிறேன் அடிச்சு பாருங்க சரியா அப்படியே கொடுப்பேன் நம்ம லோன் ஆக்களுக்கு. ஓ நீங்களும் என்ன கிட்ட இருந்தால் காய்க்க மாட்டீங்களா? ஓகே ஓகே நான் வந்து இப்படியா கதைக்கேன் அடிச்சு பார்ப்பேன். வாங்கிக்குவா கொடுக்கால கால் போதும். ஹலோ ரதியக்கா நான் இங்கே பக்கத்தில் சனம் வதைக்கேன். என்னண்டாக்கா நான் லோன்காரர்கள் பக்கத்தில் இருக்கேன். என்னம்மா செட் பண்ணித்தீங்களா ஆகலை? நான் காலையில் சொல்லி கொடு போனேன்னா சொன்னால் அவங்க கஷ்டப்படாத தானே. கஷ்டப்படாதுன்னா நம்ம அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கு. என்னக்கா விளங்கல? ஓ ஒரு நீங்கள் சொன்ன நீங்கள் விளக்கத்தை என்னம்மா என்று சொல்லித்தீங்களா? நம்ம அவங்கள்ட்ட சொல்லுங்க நாங்கள் இந்த மற்ற கம்பெனி மாதிரி இல்லைண்டு விவசாய லோனுன்னா அப்படி நீட்டாக தான் இருக்கணும். நாங்கள் மற்றது மக்களை அனுசரிக்கணும் மிஸ்டேக்கு. அவங்க கஷ்டப்படாதுன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை நம்ம மிஸ்டேக் ஒழிப்பு விடணும். ஆமாம் கட்டாயம் கட்டாயம். ஓமாக்கா விளங்குதாக்கா சரி வைக்கிறது என்னண்டா அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்கல்ல கொஞ்சம் தூக்கி விடணும்டா. ஐயோ இந்த லோனெல்லாம் கொடுக்காங்க. நான் கொஞ்சம் கதைக்கேன் கொஞ்சம் கூட்டி கொடுக்க சொல்கிறேன். என்னக்கா நீங்கள் ஒருக்கா கதைச்சி வைங்க. நான் சேர கூட்டிட்டு வரேன் பக்கத்தில் அன்றைக்கி சேரு பக்கத்தில். என்னம்மா எனக்கு ஒரு 5000 பார்த்து தெரியலோ 10,000 சரி சரி ஓகே 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 நான் சேர கூட்டிகிட்டு வரேன். என்னண்டா மத்தாக்கிட்ட கொஞ்சம் கதைச்சி வைங்க பார்த்து கூட்டிகிட்டு வரேன். நான் நம்மளையும் கொஞ்சம் கவனிக்க சொல்லி. சரி ஒரு செட் பண்ணி வைங்களா நான் சேர கூட்டிகிட்டு வரேன். ஓகே ஓகே. என்னண்டா அவங்க எல்லாம் ரெடி பண்ணி தாங்களாம் நம்ம வந்தா சரி. ஓகே காலையில் வரேன் நான். ஓகே சரி மடியான நீட்டாக கதைப்போம் அவங்கள்ட்ட. நம்மகிட்ட கதைக்காது எத்தனை பேருக்கு லோனை கொடுத்து ஏமாற்றி நடுத்தல் நீ தட்டிக்கும் நம்மகிட்ட கையில் சொல்ல தேவையோடைய கதைப்பேன் நான். சரி நம்ம காலையில் சந்திப்போம் அப்படின்டா. நீ என்ன வந்து நீ வேலை விட்டுட்டு போவியா? நான் கொஞ்சம் வேலையும் கிடக்கு. நீ நிற்காது என்னண்டா தான் பிரச்சனை. உண்ட குறைவில் எப்படிப்பான வயலுக்கு வேலைனா வம்படியில் அடிச்சு போகிறானு. ஓ என்னடா நான் ஆக்களை செட் பண்ணி விட்டுத்து. நான் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் போய் சரியா நான் போய் ஆக்களை செட் பண்ணி எடுத்து என்ன வேண்டு. ஓகே ஓகே எடுத்து அனுப்பிக்கிறேன்டா அவரு அவங்களுக்கு காணல. அண்ணா வாங்க. வணக்கம் வணக்கம் வந்து என்ன வேலி அடைச்சிக்கிறப்பா அவங்க வேலையை அப்படித்தான் வாங்க வாங்க. கூப்பிட்டீங்களா கஷ்டப்படாதான் எங்க கடவுளே ஆக்களை கதைச்சிட்டேன் நான் எல்லாம் விளக்கத்தையும் கதைச்சிட்டேன். போனா இந்த என்ன லோன் எல்லாம் டீட்டெயில் சரி பண்ணுவாங்களா? எல்லாம் சரி பண்ணுவாங்க. எங்கம்மா இந்தரியா ரதியக்கா வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னம்மா தம்பிக்கு உங்களுக்கு வணக்கம் தம்பியால இப்போ நீங்கள் வர நாங்கள் அப்படின்னு இல்லைம்மா நாங்கள் உண்மையிலேயே கஷ்டப்படுத்திட்டாங்க. நாங்கள் ஒழிப்பு விடணும். நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போய். அதனால நம்மளோட உள்ளூரில் ஒரு தொழிலை கொடுத்து அவங்கள வளர்த்து அவங்க நாளைக்கு ஒரு 10 பேர் சொல்லி கொடுத்தோன்னா ஒரு சந்தோஷம் தானேம்மா.
சரி உங்களோட மிஜ்ஜாக்கெல்லாம் என்ன மங்காக எங்க ரதிகா அது பாட தோட்டத்துக்கு அந்த அண்ணா நிக்காரு, மற்ற தம்பி மரவள்ளி தோட்டத்துக்கு சரி நிக்காரு. தொடஞ்சிடாத சொல்லியிருக்கேன் நான். எத்தனை மணி வரணும் நான் இப்ப வந்து கொண்டு இருப்பாங்க. இல்லை அவசரப்படாங்க இந்த அவங்க விவசாயம் செய்கிறவங்க நமக்கும் தெரியும் கஷ்டம் என்னன்னு சொல்லி அவங்க ஆறில் வரட்டுமே நீங்கள் என்ன எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே நானும் போறேன். சரி நான் விவசாயம் செய்யறதையும் போய் பார்த்துட்டு வந்து பார்க்கத்தான் பொய்ய இல்லை நான் உங்களோட எல்லாரும் வீட்டையும் பெறுவோம்மா. ஓகே அந்த போட்டோவில் எடுத்து ஓகே அவர் எல்லாரும் வீட்டையும் வருவார். பொறுமையாக நம்ம செய்வோம். சரி நான் போயிட்டு வரேன் நம்ம பார்த்து சேரட்டெல்லாம் சொல்லிக்கேன். அவரையும் வச்சு நமக்கு ஒரு சின்ன ஒரு கமிஷன் ஒன்று வாங்கி வைங்க. சரி சார் ஓகே நீங்கள் நான் பாறேன். அப்போ பார்க்க மாறேன். ஓகே 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 அப்போ நாங்கள் ஆக்கள் வந்தோடனே எடுக்க மாக்களை. ஓகே நீ வந்தோடனே உங்களோட வேலையை முடிஞ்சினேன். சரி ஓகே 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 இன்னும் கொஞ்சம் ரவியக்கா நேற்று சொல்லிச்சு வட்டி காசு வாங்க சரி லோன் எடுக்காண்டு. உண்டா எனக்கும் லோன் பண்ணியும் போட்டு நீ யாரில் குடி லோன் தானே. அதான் நான் தான் இதுக்கு பயிர் விற்று போயிட்டு மறுபடியும் அந்த வாழைத்தட்டும் ஃபுல்லாக போயிட்டுடா. விவசாயம் வந்துக்கு அங்கே வாங்கலாம் போய் பார்ப்போம். சரி ரவியக்கா இந்த நிற்காங்க எல்லாருமா. எக்ஸ்கியூஸ் மீ சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம். முந்தி வந்துட்டே இல்லை வெளியே வந்துட்டு எங்களோட வெளியே வந்துட்டு சொல்லித்தானேம்மா வந்தேன். சரி அது நான் முந்தி ஓகே சார் ஓகே சார் வந்து வர கூட வயலையும் ஓகே போட்டு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம். என்னென்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் வந்து மட்டக்களப்பு வைக்கிற ஒரு வட்டியின்றிய கடன் தொகை உண்டு. அந்த எங்களோட பேங்கோட பேர் சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களின் வாழ்வு எங்கள் கையில். உங்களுக்கு அதிலே விளங்கிருக்க வேண்டிய பேங்கிறது இது உங்களின் வாழ்வு எங்களின் கையில். உண்மையிலேயில் எங்களோட அந்த ரதியக்கா தானே ரதியக்கா ஹேச்சிருந்தாங்க. உண்மையிலே உங்களுக்கு சரியான வாழை மரத்தால் சரியான லொஸ்ட் ஆகிட்டீங்களாண்டு அடிச்சு சூறாவளிக்கு பாலமும் முறிஞ்சிது. வாழெல்லாம் முடிஞ்சுது. ஒரு தம்பியை மதி அண்ணனை மதி ஹேச்சிருந்தாங்க. மரவள்ளி ஃபுல்லாக யானை. சரி நீங்கள் ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை. இப்போ நம்மகிட்ட வந்தீங்கன்னு மற்றது உண்மையிலேயே உங்களுக்கு விளங்கணும். நான் சொல்ல தேவையில்லை. உண்மையிலே நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்ய போகிறீங்க? வெளிநாடு போய் அது நம்ம நாட்டை போல வராது தானே. அதுதான் விஷயம். இப்போ அண்ணன் அக்காக்கள் நீங்கள் வெளிநாடு போய் கஷ்டப்பட்டு இன்னொரு நாடு கடுமையாக இருக்கிறோட நம்ம நாட்டில் நீங்கள் ராஜா ஆளுங்களேன். இப்போ உங்களை நம்பி வந்துருக்கீங்க. அதான் இப்போ அதிக மாட்டதானது எத்தனை ஹோலி இருக்கீங்க? எங்கிட்ட 5 நிக்கி 5 50 ஆக்குனா யோசிச்சு பாருங்க. முட்டையில் ஒரு முட்டை 50 ரூபா சரியா? 3 15 ஒரு நாளைக்கு 1500 காசு மாதம் ஒன்று 45 காசு எப்படி உழைப்பு? இப்போ நீங்கள் வாழையும் தான். இப்போ நீங்கள் ஒரு ஏக்கரில் நாட்டிக்கலண்ணே. ஒரு ஏக்கர் நாட்டெடுத்த இன்னொரு ஆதாயத்துக்கு ஒரு 2 ஏக்கர் எடுத்து நாடுங்க 3 ஏக்கர். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த நாளும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது. அவ்வளோங்க தான் நம்மளும் மேலுக்கு வரணும் முன்னே வரணும். அதுக்காண்டி தான் நாங்கள் எப்படி ஒரு லோனை கொடுத்துட்டோம். எல்லா விவசாயம் நல்லா இருக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து அவன் இவர் சனுவன்னு சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்களை. அதாவது உண்மையிலேயே எங்களில் வந்து 2 ஐசி காப்பி வேணும் சைன் வைக்கிறது. உண்மையில் லோன் கொடுக்கணும் தானே. எங்களுக்கு ஒரு பெரிய ஷேர் இருக்கார் மேனேஜர். அவரே பார்ப்பார். மற்றது உங்களோட காணி உறுதிகள் வேணும் என்னென்ன வேண்டு. ஃபஸ்ட்டு உங்களோட உறுதியை தாங்க பார்ப்போம். உறுதி நம்பர் ஓகே 46 99. ஓகே உண்மையான உறுதியம் கூட வச்சுக்கொள்ளுங்க. உங்களே தான் கருதியும். ஓகே ஓகே 73 96 கந்தப்பொடி ரதி ரதி ஓகே உங்களோட தாங்க எடிஷன் ஷாத்தார் எடிஷன் 60 43. ஓகே சார் அந்த வட்டி இல்லையான்னு சொன்னாங்க லோனுக்கு உண்மையாக அது என்னென்னு சொன்னால் தம்பி சேமிப்பு. நீங்கள் போய் சேமிக்கலாம். சேமிப்பு பண்ணுற ஒரு இது வட்டி இல்லைடா. நான் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் விளங்கு தானே. இப்போ நீங்கள் இப்போ எவ்வளோ லோன் எடுக்கிற பிளான் இருக்கிற சொல்லுங்கள். கூட ஐடியா சொல்லுங்கள். எனக்கு கணக்கு தேவையில்ல ஒரு 1.5 லட்சம் இருந்தால் வீடு அடைக்கணும் அப்புறம் பயிர் 1.5 லட்சம். உங்களுக்கு என்ன மாதிரி? எங்களுக்கு 5 லட்சம் தந்தாதான் பொருளும் ஐயா சொல்லிட்டேன். நான் பொருள் வாங்கல. கோழி வளர்க்க ஐயா. கோழி வளர்க்க போகிறீங்க. கோழிக்காக 5 லட்சம். என்ன கூடம் கட்டுற பிளானா பெரிசா? கூட்டாங்கால ஒரு அந்த இடிச்சு போட்டு நல்லா கட்ட. ஓகே நீங்கள் அப்படி செய்யுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? 1 லட்சம் ரூபா காணும். 1 லட்சம் ரூபா காணும். உண்மையிலேயே நாங்கள் லோன் வந்து இல்லை வளவு கட்டையாக பார்ப்போம். நாங்கள் உங்களோட வளவு காணி எல்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ பிடிச்சி தான் நாங்களும் லோனை உறுதி செய்வோம். அது தெரியும் தானே என்னென்று. எனக்கு மேனேஜர் ஆல்ரெடியாக ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் உங்களை முகத்தை பார்த்து வாங்க கஷ்டப்பட்டாக உழைக்க நீங்கள். ஆனால் உங்களோட வாழ்க்கையை உயர்த்தணும். அது என்னாலே என்ற சப்போர்ட்டு நான் செய்யணும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்றும் யோசிக்காதீங்க. ஓகே உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் தாங்க நீங்கள் என்னட்ட சரியா? தாங்க தாங்க. ஓகே ஐடி ப்ரூஃப்லாம் நம்பிக்கிங்க.
நாங்கள் அப்படி போட்டோ வேணும்னா நாங்கள் அவர் நம்பர் இருக்கு இல்லை நாங்கள் நேரடியாக வரணும் ஐயா. பாருங்களா? நாங்கள் நேரடியாக வந்தால் தான் உங்களுக்கு சரி. சரிண்ணா. இந்த உறுதி 1 வருஷத்தில் லோன் கட்டி முடிக்காத பட்சத்தில் எங்களின் கையில் எப்படிக்கு உண்மையுள்ள ரதி. ஆமாம் இதில் ஒரு சைனோட தாங்கம்மா. கை நாட்டா? ஓகே தாங்க. நான் எழுத மாட்டேன். எழுத மாட்டிங்களா? வசதியாக போய் எங்களுக்கு என்னத்தை எழுதி பழகிற மேலே தொழில் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க பாருங்க, அதான் நீங்கள் முன்னேறணும். ஓகே வச்சுருங்க சைனை. இந்த படத்தை வைங்களாம்மா. ஓட்டு மட்டும். ஓகே ஒரு ஆள் பேர் சரி. இந்த தமிழில் வச்சு சரியானே. ஓ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியாது. இங்கிலீஷ் இல்லை. அதில் என்ன விளங்கி எழுதிக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரியாது. அதில் வந்து என்ன சொல்லிக்கண்டா, பாதி நீங்கள் வந்து 1 வருஷத்துக்குள்ளே கட்டலாம், எல்லா வருஷத்துலையும் இன்னொரு வருஷம் எடுக்கலாம். நீங்கள் அப்படி போட்டிக்கிறாங்க 2 வருஷம். 2 வருஷம் உங்களுக்கு நாங்கள் 1 வருஷம் தான் கொடுக்குறேன். இப்போ உங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நீங்கள் கட்டாயம் 1 மாதம் பிந்தினாலும் நாங்கள் போட்டு கட்டுவோம். அதை கட்டி நீங்கள் அடுத்த வருஷம் முடிக்கலாம். அதில் பிரச்சனை இல்லை, உறுதி இல்லை. ஓகே எழுத வாங்கி தெரியானவங்க நல்ல சந்திரப்பாய் திணிச்சு வரப்போ என்ன பாடுவாயன் மாடன் கடவுளே நிகாணி ஒரு தினம் டையில். ஓகே ஒன்றே யோசிக்காங்க. அடுத்து அவர் அண்ணன் பேரில் வச்சுருக்கோம். 2 காணிக்கு நான் ஒரு தடையும் பெற மாட்டேன். என்ன லோன் எடுத்தா திரும்ப நீங்க மோட்டாக்கி லீசிங்கில் ஓட்ட எடுக்கிறதா இங்கே காட்டி கொடுக்கும். இந்த காணியை நான் எனது முழு சம்மதத்துடன் எழுதி தருகிறேன். இப்படிக்கு விது அழுகாமோ. ஓகே அண்ணன் இல்லை முத்திரலாம் தேவையில்லை. நீங்கள் இல்லை ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை. நீங்கள் ஒன்றையும் யோசிக்காங்க. சரி 3 நாளையில் உங்களுக்கு வரும். 6 கோல் வருது. என்னென்னு சொன்னால் தெரியும் தானே தம்பி, இப்போ நிறைய லோன் வரபடியா 6 கண்டு தெரியல. ஓகே சரி இவ்வளோதான் விஷயம். உங்களோட உறுதியெல்லாம் என்னடா இருக்கும் 1 வருஷத்துக்கு. என்னட்டு சொன்னால் இது எங்கட வங்கியில் எங்கிட்ட சேர்ற அமைச்சிப்பார். அதாவது உங்களுக்கு இவ்வளோ காசு வந்திக்கன்னு சொன்னால் சேர் கட்டாயங்க பாரு. எதை நம்பி இப்போ நீங்கள் அம்மா 5 லட்சம் கட்டிங்க, கட்டாயம் கூட இந்த 2 ஏக்கர் பூமியில் உறுதினே சந்திரிக்கீர். அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாது உறுதி எடுத்துருவானு அப்படின்லாண்டு இல்லை. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. நீங்கள் உங்களை உறுதி வச்சுன்னா கடன் தந்திக்க முடியும். என்னடா சும்மா கடன் தரலாம். நினைச்சு பாருங்கள், நம்ம ஆட்களுக்கு சும்மா கடனை கொடுக்கலாம். சும்மா கடனை கொடுத்து தண்ணிவானல் சாப்பிட்றது வீட்டில் படுத்துருவானல். அந்த ஒரு நோக்கத்துக்கான தான் நாங்கள் பிடிச்சி வரோம். உண்மையிலே உங்களோட வீடுகளுக்கு போங்க, ரதியை காவிட்டு போட்டு நாங்கள் வீடுகளுக்கு வந்து நேரடியாக ஃபோட்டோ அடிக்க போகிறோம். சரியாண்ணு? சரி ஓகே போய்த்து வாங்களா. இப்போ ரதியக்கா என்ன உங்களோட ஹோலி கூட நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் ஃபஸ்ட்டு. சரி இங்கே எடுங்க உங்களோட ஹோலி கூட ஃபோட்டோ எடுக்கும். நான் மேனேஜர் காட்டுறது நான் நீங்களும் அண்ணன் உங்களோட தோட்டங்களுக்கு இல்லைங்க. நான் ஹோலி எடுத்து கொண்டு வருவேன். இதுதான் நம்ம அங்கே ஹோலி கொடு. எத்தனை ஹோலி நிற்க உள்ளுக்குள்ளே? எங்களுக்கு 15 5 அன்னைக்கு 5 ஹோலி நிற்கினே. சரி உங்களோட ஹோலி கிட்ட நில்லுங்க. ஓகே ஓகே எதில் கட்ட போகிறீங்க? இதை உடச்சி ஓட்டையாகி கட்ட போகிறீங்கண்ணே. சரி அம்மா நாங்கள் இப்போ சரி இந்த ஃபோட்டோ வந்து உங்களோட ஃபைலில் போடப்படும். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஆதாரம் இது அந்த பாருங்கள் வர போட்டோ நாங்கள் கொடுப்போம். நீங்கள் ஃபோட்டோவில் ஒன்றும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. சரியா 3 நாள் அம்மா ஒரு கோல் வரும். எங்களோட ஆஃபீஸுக்கு நேரடியாக வாங்க, காசை வந்து பெற்றுக் கொள்ளுங்க. சரியா? ஓகே ஓகேம்மா நன்றி. நாங்கள் மற்ற நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். ஹலோ அண்ணன் எங்கண்ணன் வயல் இருக்கு? வயல் ஓகே சரி. அந்த கம்பி 2 கிடவுல வந்து 2 கம்பி கிடக்குள்ள வரையா? சரி சரி சரியா ஓகேண்ணா ஓகேண்ணா வந்துதானா? சரி சரி வாங்க. இந்த கம்பியானே இந்த கம்பிக்குள்ள கிடைக்கும். வணக்கம் அண்ணன்.
ஓகே ஓகே. என்னென்னு சொன்னால் நான் அவளை சொல்லிக்குவேன். அதிகமாக டீட்டெயிலாக எடுத்தோம். அடுத்து உங்களோட டீட்டெயில் வேணும் எங்களுக்கு. நீங்கள் சிரிச்ச மாதிரி இல்லைங்க. ஓகே ஸ்மைல் கொஞ்சம் சரிங்களா? கடவுளே கொஞ்சம் வாய்க்குள்ளடாப்பா. ஓகே அண்ணே வாரன். மற்ற அவர் வீடு அவர் தெரியும். அவர் வீடு இதில் போனீங்கன்னா சந்தி ஒன்று வரும். சந்தியை வெட்டி வலை தோக்கம் இருங்க. 2வது பெரிய தோட்டம் பண்ணுறீங்க. அவர் கொஞ்சம் கஷ்டப்பட்ட ஆள் தான். பார்த்து லோனை போட்டு என்ன செஞ்சு லோனை போட்டு ஆளை ஒளிப்புற முடியும். சரி 3 நாளைக்கு கோல் அடிப்பேன். ஒப்பிச்சு வாங்க சரியா? ஓகே. இன்னும் நான் நம்புறானு முக்கணு வட்டி இல்லாமல் லோனை கொடுத்து போட்டு நாங்கள் பிச்சை எடுத்துட்டீங்களா? ஓம் சார் ஆக்களில் எல்லா டீட்டெயிலும் நிரப்பியாச்சு. ஃபோட்டோ பிடிச்சேன் நான் சரியா? 3 நாளையெல்லாம் கொடுப்பேன் நான். உறுதி எல்லாம் அப்படி எடுத்தேன். அண்ணன் என்னடா மையரி தோட்டம். அண்ணன் வாங்க. என்ன என்ன வெயில்றாப்பா அது கடவுளே. இந்த வெயில் ஒன்றும் யோசிக்காங்க. படத்துக்கு அடிப்பேன் நம்ம 2 லட்சம் லோன் எடுத்து சரியா? படம் இல்லைங்களா? செத்த மாடம் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்கண்ணே. கடும்பேரோட காலையில் இந்த ஃபோட்டோ எடுத்து சிவரில் மாட்டேன். சரி சரி அண்ணன் சரியா? 3 நாளையெல்லாம் உங்களுக்கு ரதியக்காக கோல் அடிக்கேன். ஒப்பிச்சு நேரடியாக வாங்க. ஒன்றையும் யோசிக்காதீங்க. மையரி கொஞ்சம் ஜான அடிச்சு விட்டானே. 2 அடி கிழங்கு முனி தர மாட்டேல கொண்டு வரதுக்கு. கிழங்கு இப்போ உழல இன்னும் கிழங்கு உழல சொன்ன மணி தந்து கிடிச்சு தம்புறான். சரி சரியா? ஆச்சு கொடுத்து போட்டுருக்கோங்க எல்லாருக்கும் விளையாட்டு. சரியா அண்ணன்? சரியா? 3 நாள் ஹோல்டரும் வாங்களா? ஓகே ஓகே. உங்களோட அப்ரூவல் ரெடியாகிது. இன்றைக்கு ஆக்களை பிடிச்சி உரிச்சிடுவோம். நம்ம ஆக்கள் வச்சு தாண்டே நம்மளோட மதிய சாப்பாடு அனுப்புகிறேன். காசு வந்தால் செய்ய வேணும். இந்த கேட்க அவனுக்கு கிளியல்கிட்ட நல்லா தருவானு வேண்டி. ஓகே ஹலோ ரதியக்கா. என்னென்னு சொன்னால் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு. எங்களோட மேனேஜர் வந்து உண்மையாக சங்கமான மனுஷன். நான் உங்களை பற்றி கதைச்சு நான் நிறைய நல்லா கஷ்டப்படுறாங்க அது செய்கிறாங்க சொன்ன உடனே சொன்னார் ஒன்றும் கேட்க தேவையில்லை நீ லோனை கொடு உடனே சொல்லி. இந்த 3 நாளையெல்லாம் சரியா உங்களுக்கு லோன் கொடுத்தாக்கா நீங்கள் கேட்ட காசு வேணும் ரெடி ஆகிது டக்குன்னு வாங்கலாம். மதியத்துக்குள்ளே வாங்க. நான் பின்னர் ஆஃபீஸ் போட்ட போகுது. ஓகே சரியா வாங்க. ஓகேக்கா ஓகேக்கா சந்தோஷம் வாங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. இருங்க. என்ன 41 இல்லையா? சிரிப்பு தானே. காசு வருதுன்னா கேட்க ஆகணும். என்ன 41 இல்லையா எங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. என்னென்னு சொன்னால் உங்களை நான் சொன்ன மாதிரி உங்களோட லோன் சக்ஸஸாக முடிஞ்சு நீங்கள் அடுத்தடுத்த மாதத்தில் கட்டி முடிச்சா தான் இருக்கு சரியா? இப்போ அதில் வந்து நீங்கள் 1.5 லட்சம் கட்டிங்கண்ணே. நீங்கள் 1.5 நீங்கள் 5 லட்சம். ஓகே நாங்கள் என்னண்டா லோன் தருவோம்யா கேட்கும் பாலப்பமாய் கொண்டு வச்சுக்கோ கடவுளையா அப்பா ஜனங்களே காரம் கொண்டு எல்லா பேரும் சாப்பிடு. எல்லாரும் ஊருக்கு கொண்டு போய் கொடுங்க. நம்ம அப்படி தானே. சரி ஃபஸ்ட்டுக்கு ரதியக்காக கொடுத்துருவோங்க. ரதி 5 lakhs. செக் தான் கொடுப்பேன் நாங்கள். நீங்கள் போய் பேங்கில் மாற்றி எடுத்து பண்ண சரியா? ஓகே செக் தானே. அடுத்து 1.5 லட்சம் மாறு. அடுத்த 1 லட்சம். சரி நான் இப்போ ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கட்டாயம். இப்போ நம்மளோட ஆட்கள் தெரியும் தானே. லோனோட தந்துத்தானுகள் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு லோன் எடுத்துருந்தீங்க. லோனை தந்துத்தானுகள் கல்லறில் ஏமாற்றணும்னு யோசிக்காங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்ட ஆகனுடைய நம்பி தான் தந்தேன் நான். மாற்றி மாற்றி சைனும் வச்சுக்கிட்டானே. 2 பேரும் சைன் வச்சு இருந்தும் என்னென்னு சொல்கிறது. உங்களுக்கு அம்மா அம்மையில் 5 லட்சம் நம்பிக்கை நாங்கள். அந்த 5 லட்சம் காசு நீங்கள் கட்டி ஆகணும் மாதம் மாதம். நீங்கள் கட்டாத பட்சத்தில் அம்மா உங்களோட அதாவது உங்களோட வீட்டை வருவோம் நாங்கள். நீங்கள் இருந்தால் தரலாம். இல்லை பட்சத்தில் அடுத்த சொல்லலாம். நீ எழுதி கொடுக்க சொன்னால் செத்துருவாங்களோட அப்போ அவனை ஈரக்கூட வரைஞ்சி கடிப்பாங்களோட. சரி ஒன்றே யோசிக்காங்க. நீங்கள் கட்டாத பட்சத்தில் எங்களுக்கு சரியா? எங்களுக்குன்னு சொன்னால் உங்களது வாழ்க்கை எங்களது கையில். விளங்குதான் எங்களுக்கு. அப்படியே போயிடும். இல்லை 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 அப்படிலாம் இல்லை. நாங்கள் அப்படி நாங்கள் கொள்ளை அடிக்க மாட்டோம் மக்கள் ராசே. சரி முதலாவதாக எங்களுடைய ரதியம்மா அவர்கள் 5 லட்சத்தை வேண்டுவார். கால் விழுந்து கும்பிட தேவையில்லை. நீங்கள் வழியாக கட்டுங்க. ஒன்றும் யோசிக்காங்க. கோழியில் 100 வேண்டி விடுங்க ஐயா. வழியாக கட்டுங்க. பிள்ளைகளை விளையாட சொல்லலாம் மாதிரி இருந்தாங்கண்ணே. சரி நீங்கள் என்னென்னு சொன்னாம்மா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி ஓகே. பிள்ளையார் தான் இல்லாமா எனக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் இந்த இடத்த நான் தான் மேனேஜரை காய்ச்சி செஞ்சு நான் உண்மையிலேயே நீங்கள் இந்த காசை வழியாக கட்ட பாருங்கள். இந்த 5 லட்சத்தை கட்டினீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு அடுத்த கடன் வீட்டு கடன் சொல்லி தரும், அது 15 லட்சம். இப்போ 1.5 லட்சம் எடுத்தாக்களுக்கு 4.5 லட்சம், 2 லட்சம் எடுத்தாக்களுக்கு 6 லட்சம். அப்போ முட்டை ஓடும் தானே நமக்கு. முட்டை போடு, இதோட சரி உங்களுக்கு அது. கடவுளே சரி கேட்க வாங்கிட்டு வந்துட்டு நான் இதால. சரி அக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க சந்தோஷமா. 1ஆம் மாதம் 26ஆம் தேதி உங்களோட வீட்டில் சந்திக்கிறேன். சரியாம்மா? ஓகே, போனால் போயிட்டு வாங்களா? ஓகே. அதே மாதிரி நீங்கள் 1ஆம் மாதம் நேரடி தாங்கண்ணே. 3 months later. கிளையல் 2 மாதம் ஒழுங்கா கட்டி போட்டு இந்த லோனை 3ஆம் மாதம் ஏன் ஃபோனை தூக்குதில்லை எனக்கு கண்டது ஆகே. ஃபோன் ஆஃப், ஃபோன் பிளாக். சரி வட்டி இல்லைன்னு சொல்லி கொடுத்ததான் கள்ளக்களை வந்து வாங்கிட்டு போனது காசு இல்லை. எனக்கு மேனேஜர் வச்சு கிடையாது, ஒரு கதையும் இல்லை. நீ ஊருக்கு போகணும், எங்கே பிடிச்சானவங்களை கண்டு அந்த காசை பறிக்கணும், இல்லாட்டி உறுதி எழுதி போடும், கேட்ட முடிக்கணும். காசு லோன் எடுக்கிறது கூட நம்ம பட்டாளர் வாடு கடவுளே. அதில் 5 லட்சம் எடுத்தாலே ரதியாமா 6 நாள் படத்தானே உண்டைக்கு கல்லணை இல்லை. எங்கே நான் ஒரு ஆள் எடுங்க வச்சு ஒரு ஆள்கிட்ட போவோம் ஃபஸ்ட்டு கவனத்தை விட்டேன். டேய் நானே சரி உன்னை வாச கிடக்கிற கடையை பார்த்தா 10 நாள் உள்ள கூட்டி 6 நாள் படத்தானே. சரி அவனும் இல்லை இந்த கிளையில் நம்ம லோன் பண்ணி கொடுத்து ஷேர்ட்ட பெண்ணு இவ்வளோ கிடைக்கிறப்பா கடவுள் ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக கிடக்கு. கண்ணை பிரட்டுற வாரம் அண்டைக்கு. இங்கே வாங்க, இங்கே வாங்க, மரியாதை லோன் எப்படி எடுத்து நீங்கள் வரக்கூடாது. எங்களோட ஆஃபீஸில் லோன் எப்படி எடுத்து நீங்கள் வந்து லோன் எடுத்து நான் கோழி வாங்கினையா சொத்துதையா எல்லாம். நீங்கம்மா செத்தது சாவாதும் கூட பிரச்சனை. சரியா 5 லட்சம் லோன் எடுக்கல எப்படி பல்ல காட்டி வேணும் நீங்க. விருப்பம் இல்லாத இருந்த லோன் அந்த தம்பி ஒரு ஆள் வந்து அம்மா நீங்க சின்ன பிள்ளை இல்லை. சரியா எங்கட காசு எடுத்த மாட்டோம், எங்கட காசு கட்டணும். நீங்க ஒரு லெட்டர்ல சைன் பச்சு என்ன லெட்டர் நீமா நீங்க உங்களோட உறுதியில நீங்க சைன் பச்சு தந்தீங்க இப்படிக்கு இல்லை உண்டு. அது சரியம்மா உண்டுனதோ வச்சது தெரியா. உங்களோட லெட்டர்ல என்ன வச்சுருந்தீங்க நாங்க இந்த காணியானது 1 வருஷத்துக்குள் லோன் கட்டா பட்சத்தில் என்னுடைய பெயருக்கு எழுதப்படும். இப்படிக்கு உண்மையுள்ள ரதி என்ன சேனல் தந்தீங்க. எனக்கு ஒன்றும் செஞ்சிருவோம். ஆம்பளைகளை பிடிச்சி கொண்டு ஆம்பளையெல்லாம் ஒழிச்சுட்டானே. நீங்கள் தான் மெயின் அண்டை. நீங்கள் சரியோ நீங்கள் மெயின் இவர் சணுவன்றவர் ஒழிச்சுட்டாரு, சணுவன்றவர் ஒழிச்சுட்டாரு. நீங்கள் தான் பிரச்சனை. இங்கே பாருங்க மக்கள், இவங்க உங்களோட ஊரில் நிற்காங்க. இவங்களாம் எனது ஊரில் வச்சுக்க நீங்கள் எங்க போய்தான் அம்மா அந்த கதை இல்லை. லோன் காசு எப்போ கட்டுவீங்கன்னு சொல்லுங்கள், செட்டில்மெண்ட் பண்ணுவீங்க. நீங்கள் 5 லட்சம் லோன் எடுத்த. சரி 5 லட்சம் லோன் எடுத்து நீங்கள் அம்மா 5 லட்சம் லோன் எடுத்தீங்க. உங்களுக்கு 6 லட்சம் கட்ட கிடக்கு. நீங்கள் போய் என்ன வட்டியிலோடு மர குட்டி வந்தது அதுக்குள்ள 1 லட்சம். அம்மா நீங்கள் படியாக தான் ஷேன் வச்சுருந்தீங்க. இந்த பொறுப்பு என்னுடைய சம்மதத்துலேருந்து கையை உண்டக்குள்ள சரியாதான் உங்களுக்கு. நீங்கள் வட்டியிலண்டு சொன்னேன் காசு ஏன் உங்களுக்கு தானேம்மா வடியை நாங்கள் நோட்டீஸ் ஒன்று எழுதி தந்தாங்க. இப்படி உண்மை உள்ள ரதி என்று வச்சு தந்தீங்க. எங்கட எல்லாத்துக்கும் ஃபார்மாலிட்டி எல்லாம் சேர்த்து ஓமன்னு சொல்லிங்களே. சரி கட்ட வருஷத்தில் இன்னொரு மாதத்தில் உங்களோட உறுதி வந்து கோர்ட்டில் சந்திக்கப்படும். அன்றைக்கு எங்களோட பேரில் உறுதி எழுதி போட்டு நீங்கள் நடுத்தரில் நீங்களோ இல்லை பிச்சை அடிங்களோ இல்லையம்மா. உங்களோட முழு சம்பவத்தோட எங்கிட்ட சைன் இருக்கு. சரியா நாங்கள் இப்போ போகிறோம். நீங்கள் என்ன செய்யுங்க எது சரி தெரியா பின்னரமாங்க இல்லாட்டி அந்த பட்சத்தில் எங்களோட உறுதி வந்து எங்களோட இல்லை. அதுக்காக வேண்டி தான் நான் சைனை வைக்க பிடிச்சி ஊன்ட்டுட்டேன். சரியம்மா நீங்கள் உங்களோட முழு சம்பவத்தில் நீங்கள் வச்சு தந்தீங்க. நாங்கள் வாரோம். இனி உங்களோட விருப்பம் எங்களோட பேர்லாம் உறுதி எழுதப்படும். சரியா அவங்க இல்லாட்டி அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க வந்து போகிறான்ட்டு. இதுதாங்கம்மா உங்களுக்கு கடைசி லோனடா என்னென்னு எப்படி பொய் சொல்லி பிழைக்காதீங்க. இன்னொருத்தண்ட காசை வயிற்றுல அடித்து பிழைக்காதீங்க. வட்டியா கதைக்கியலே இல்லைம்மா. நாங்கள் கஷ்டப்பட்டாக்களை கொடுத்து முன்னுக்கு உதவி செய்யணும். வட்டி குட்டி இல்லான்ட்டு ஓட்டு இப்போ நான் குட்டியை இருக்கிறேன். அம்மா எப்படி இந்த காலத்தில் அம்மா இன்னொருத்தண்ட வயிற்றுல அடிச்சு தான் உழைக்கலாம். நீ அப்படி வயிற்றுல அடிச்சு உள்ளாக்கே தான் வந்தீங்க. நடிச்சு நாடகம் இப்படி இருந்தீங்க. உங்கள்கிட்ட நாங்கள் வடியா விளக்கமாக தான் சொன்னாங்க. வட்டி இன்றைய கடந்தோம் எங்கேயாவது வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பாங்களா நீங்கள் சொல்லி. அது வந்து உங்களை போல ஆக்கள் நம்பி ஏமாறுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் நாங்கள் கடந்துறாங்க. அந்த தம்பி இங்கே நின்றாரு அவர் ஒழிச்சுட்டாரு 15 தூக்கி கொடுத்து நான் புடல்ல பிடிப்போம். நீங்கள் அவரெல்லாம் சந்திக்க மாட்டீங்கம்மா. நாங்கள் வாரோம். சரி நீங்கள் என்ன செய்யுங்க உறுதியை நாங்கள் ரெடி எடுக்கோம். வாரோம் நாங்கள் போகிறோம். ரதி என்ன ஒரு ஆள் உறுதி 2 பேர் உறுதி 3 உறுதி. ஓகே நம்ம இவங்க நீ கட்டினா கட்டாடினா உறுதி எங்களோட பேரில் வந்தது. மற்றது இவங்க உறுதியை தாண்டி எங்களுக்கு காசு வரணும். ஒரு ஆள் 5 லட்சம் எடுத்தோட உறுதி
வெல்யூஷனை பார்த்தீங்கன்னு சொன்னாலே ஒரு 5 லட்சம் தான் வருது. ஆனால் அவங்க மிச்சம் அவங்களுக்கு 1 லட்சம் தரணும். 6 லட்சம் தானே வட்டி சேர்த்து அதை தந்து முடிச்சு போட்டு அவங்க என்ன செஞ்சாலும் செய்யட்டும். நாங்கள் எங்களோட வள இந்த உறுதி எங்களோட பேர் வெளியே எடுத்தோம். மேனேஜரை கொடுத்து ஒரு விஷயத்தை முடிக்கலாம். லோன் பண்ணுறது கூட நீங்கள் ஏமாறோட பார்க்கணும். நீங்கள் வடிவா 6 ஏமாறு லோன் இருந்தாலும் அவன்ட்டு தோடுறான் ஆகு. சரி 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 எல்லாம் செட்டில்மெண்ட் ஓகே. ஓகே மடியா எழுதிக்காங்கடாப்பா. மடியா ஷைன் வச்சுக்காடாப்பா. கையை வச்சு ஊண்டிட்டுக்காவா. இந்த காணி எடுக்காத பட்சத்தில் உங்களுடையது என நாங்கள் எங்களுடைய முழு கையொப்பத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்படிக்கு உண்மையுள்ள ரதி பாவு செம்மை. ஓகே காணி எங்கட தான் நீங்கள் ஒன்றும் செய்யலாம். ஓகே மக்களே எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த காணொலியை விரும்பி பார்த்துருப்பீங்க அதிகமாக. அதாவது எங்களோட ஏரியாவிலேயோ உங்களோட ஊரில் எல்லா இடத்தையும் நடக்கிற ஒரு சம்பவம் தான் இது. மக்கள் வந்து லோன் வாங்குறாங்கண்ணே. அவங்கள்ட்ட இல்லா கட்சத்தில் வந்து ஏதோ ஒரு லோன்காராக்கள் வந்து இவங்கட இல்லைன்னு தெரிஞ்சு லோன் கொடுக்காங்க. கொடுத்து போட்டு அந்த மக்கள் ஆக்களுக்கு வச்சு ஏசுறது, நீ அவங்களோட வள உறுதிகளை பறிச்சு வைக்கிறது. அப்படி எங்கட ஊர்லேயும் முறால் மாட்டிக்காங்க வள உறுதி. இப்போ வரைக்கும் ஒரு லோன்காரால் இல்லை ஒரு லோன்காரால்கிட்ட ஒரு உறுதிக்கு அதுக்காண்டி நாங்கள் எடுக்கோம். உண்மையிலே இந்த எங்களோட ஒரு வீடியோவில் வந்து நாங்கள் நிறைய மன கஷ்டப்பட்டாங்க. ஒரு வீடியோவால் அதில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு நிறைய ஒரு என்னென்னு சொல்கிறேன் சரியான ஒரு கவலைக்கிடமான செய்தி அது. உண்மையிலே மக்களே இது நாங்கள் வந்து விழிப்புணர்வு காட்சி மற்றது ஒரு நாடகம். உங்களை வந்து சந்தோஷம் வைக்கணும்னா நாங்கள் இது நடிக்கும். நான் நீங்கள் இதை வந்து உண்மையாக நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் இது முழுக்க முழுக்க நாடகம் தான். இதில் வந்த கதாபாத்திரங்கள்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது நான் வந்து லோன் கொடுக்குறோனோ இல்லை நீ வந்து ஒரு கூலியாலோ இது வந்து ஒரு குடியாரனோ அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் இதெல்லாம் நாடகம். நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துறதுனாங்க அப்படி நடிக்கணும். அதை ஒரு ஆள் உண்மையான நினைச்சி எங்களுடைய என்னென்னு சொல்கிறேன் நிறைய காய்ச்சாங்க. நாங்கள் சொன்ன விஷயத்த பார்த்தா அவரோட வாழ்க்கையை தான் நாங்கள் எடுத்தது நாடகம் நடிச்சன்ற மாதிரி ஒரு இது உண்டு. ஏன்னா அதான் அப்படி கதைச்சிருதியம்மா. அந்த தம்பி அப்படியா நாடு இல்லையா. சரி ஏதோ நாங்கள் இனி வந்து என்னென்னு சொல்கிறேன் இப்படி நடிப்போம் பிரச்சனை இல்லை. மக்களை நீங்களும் பார்க்குற நீங்கள் மக்களே என்னென்னு சொல்கிறேன் ஒரு காணொலியாக அந்த ஒரு நாடகமாக தான் பாருங்கள். மற்றபடி உண்மையாக நடிக்காதீங்க. ஆனால் இது வந்து எங்களோட நாட்டில் நடக்கிற விஷயத்தான் உங்களுக்கு நடிச்சு காட்டுறோம். இந்த லோன் எல்லாம் நிறைய பேர் ஏமாந்துப்பீங்க எனக்கு தெரிஞ்ச உண்மை. அதாவது 1 லட்சம் லோனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் அந்த 1.5 லட்சம் பண்ணோட வட்டி காசு மட்டும் அது நம்ம நாட்களுக்கு தெரியாது. என்னென்னு சொல்லுங்கள் அவசரத்துக்கு ஒரு 1 லட்சம் காசு தரான் தரக்குள்ள வந்து நம்ம கடவுளை தெரியப்படுறோம் 2 எடுக்கணும். அது மேலே தெரியுதுல்ல மக்கள். மேலே நீங்களும் இனி லோன் எடுக்கிற அந்த விஷயங்களை பார்த்து எடுங்க. மேலே ஏமாறாதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். உண்மையிலேயே இந்த வீடியோ பற்றிய பதிவுகளை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் உடனே வந்து உங்கள் காணொலியில் இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம். பா